பவுல் சொல்றாரு, நான் கூட ரொம்ப மோசமான, நான் பாரசி, நான் மத தீவிரவாதி. பவுல் சவுலா இருக்கும்போது சொல்றாரு, நான் யார் தெரியுமா? மத தீவிரவாதி. கோயில அடிச்சு உடைச்சேன், கிறிஸ்தவர்களை சாகடிச்சேன். ஆனா இன்னைக்கு நான் யாருன்னா சொல்ல பாருங்க, 1 கொரிந்தியர் 15:10, by grace of God I am what I am. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அது நான் அல்ல, அது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் சபையை துன்புறுத்துறேன்னா, அப்போஸ்தலனா இருக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன்னா, அது நான் அல்ல, அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. ஒரு காலத்தில் நான் தேவனுக்கு விரோதமாய் இருந்தேன், பாவியாய் இருந்தேன், மறக்கப்பட்டிருந்தேன், காணாமல் போய் இருந்தேன், அசட்டை பண்ணப்பட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் அவராலே கண்டுபிடிக்கப்பட்டேன், நான் அலங்கரிக்கப்பட்டேன். இப்பொழுது இந்த சாம்பலை தேவன் சிங்காரமாய் மாற்றினார். What a transformation! ஒரு சாம்பல டஸ்ட சிங்காரமாக்கினார். குப்பையை எடுத்து பிரபுக்கு முன்பாக உட்கார வச்சார். இன்றைக்கு நீ தள்ளப்பட்டாயா? மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? நன்மையை தேடுறீங்களா? உண்மையான தேவன் யார் என்று உள்ளத்துல ஒரு தேடுதல் இருக்கா? இன்றைக்கு நான் உனக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், தேவன் பரிசுத்தர், நீதி உள்ள ஒரு தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்டு காணப்படாத அதர்சனமான தேவனோட உறவை ஏற்படுத்தும்படி இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாததை, எந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத தேவனே செய்யும்படி மனிதனாய் வந்து செய்து முடித்த அந்த நாமம் இயேசு என்ற நாமம். நீ ரட்சிக்கப்படும்படி வேறே நாமம் இல்லை. வானத்தின் மேலும் பூமியும் பூமி கீழெங்கும் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. There is no mediator between God and man. There is only one mediator, that is Lord Jesus alone. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருத்தர் தான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க.